அனைவருக்கும் வணக்கம். கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகீரதன் ராமன் காலத்துக்கு முன்னாலேயே வாழ்ந்தவர். ஆனால் அவருக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய அருள் பரிபூரணமா இருந்தது அப்படிங்கிறத தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் சேய் தொண்டர் புராணம் என்கிற நூல்ல குறிப்பிட்டிருக்கார். சேய்னா குழந்தை முருகன். அவருடைய பக்தர்கள் அடியவர்கள் 78 பேரினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் தான் இந்த நூல். அதுல ஒருவர் தான் பகீரத நாயனார். அவர் சென்னை தாம்பரம் பக்கத்தில் உள்ள வல்லக்கோட்டையை ஆண்டவர். அருணகிரியார் திருப்புகழ்ல வல்லக்கோட்டையை கோடை நகர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பகுதியை ஆண்டு வந்தார் பகீரதன். அவருக்கு ஒரு எதிரி கோரன்னு ஒரு எதிரி இருந்தா. அவன் இந்த இடத்தை கைப்பற்றினான் வல்லக்கோட்டையை. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்ன சுக்கராச்சாரியார்கிட்ட போய் சரணடைந்தார். எப்படி என்னுடைய நாட்டை மீட்கிறதுன்னு கேட்டார். ஒன்ன சுக்கிரன் சொன்னார், வெள்ளிக்கிழமையில முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா எல்லாம் சரியாகும் சொன்னார். அத மாதிரியே முருகப்பெருமானை வேண்டி தவம் இருந்து வல்லக்கோட்டையை எதிரிகளிடம் இருந்து மீட்டார் பகீரத நாயனார். அதனால முருகனுக்கு பிடித்தமான பங்குனி உத்திர திருநாளன்று பங்குனி உத்திர விரதத்தையும் மேற்கொள்ளலானார். அப்படி ஒரு அருமையான பக்தர், முருக பக்தர் பகீரத நாயனார். இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு தான் மகாலட்சுமி விரதம் இருந்து விஷ்ணுவினுடைய மார்புல இடம் பிடிச்சா. ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான். சந்திரன் கார்த்திகை ரோகிணி உள்ளிட்ட 27 நட்சத்திரங்களை மனைவியாக பெற்றதும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான். ஆண்டாள் ரங்கமனார் திருமணமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணமும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான் நடந்தது. இமவான் தன்னுடைய மகள் பார்வதியை சிவபெருமானுக்கு மணமுடித்து கொடுத்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான். ஏன் காஞ்சி காமாட்சி மணல்ல சிவலிங்கம் பண்ணி அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றதும் பங்குனி உத்திர திருநாள்ல தான். பங்குனி உத்திரத்துக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு உண்டு. இதுல மிக சிறப்பான ஒண்ணு, அர்ஜுனன் அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான். நம்ம எல்லோரும் வழிபடுகிற ஐயப்பன் சுவாமி, அந்த ஐயப்பன் சுவாமி அவதரித்த திருநாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான். 63 நாயன்மார்களுள் ஒருவரான மிகப்பெரிய இடத்தை பெற்ற காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்றது இந்த பங்குனி உத்திர திருநாள்ல. இப்படி பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொன்னாலே நிறைய கல்யாணங்கள் நடந்த திருநாள். அதனால பங்குனி உத்திரம் முருகனுக்கே விசேஷமான ஒரு திருநாள். அன்னைக்கு முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்தா நம்ம நினைச்ச காரியம் அத்தனையும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.